ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் 8 அப்படின்னா என்னென்னா இந்த பர்டிகுலர் 8 டீமுக்கான மேட்ச் தான் நம்ம சூப்பர் 8னு சொல்கிறோம். ஸோ இந்த மேட்ச் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மேட்ச் யாருக்கும் பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் vs இந்தியா. இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும் நம்மள்கிட்ட நிறையா ப்ரிடிக்ஷன்ஸ் இருந்தாலும் சில பல என்ட்ரிஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 crores என்ட்ரி கொடுத்துருக்காங்க, 1 crore என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சஸ் நடக்குது, நிறையா கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ பார்த்துடலாம். ஆப்கானிஸ்தான் லாஸ்ட் மேட்ச் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்தியாவும் எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரையும் பேட்டிங் பிச், குட் ஃபார் ஃபேஸஸ்ன்னு சொல்லும் போது நம்ம நிறையா வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம், அதே மாதிரி தான் வந்திருக்கு. ரஷித் கான், ட்ரெண்ட் போல்ட், சவுதி அது மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்கூரி, ரஷித் கான், ஜார்டன், பும்ரா அண்ட் ஏசிங், அசந்தீப் சிங், முகமது சிராஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வந்திருக்கு. பேட்டிங்கை பொறுத்தவரையும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, தேர்ட் ரிஷப் பண்ட், இவங்க தான் விளையாண்டுட்ருக்காங்க. அதேமாதிரி இங்கே வந்து குருபஸ், ஜோர்டன், நைப், இங்கே 3 பேர் விளையாடுறாங்க. ஸோ குரு டீம் பார்த்துருவோம். குரு டீம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் 3 பேர் எல்லாருமே பாருங்கள் 3, 3, 3, 5. இது டிஃப்ரெண்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஜோர்டன், குருபஸ், ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா கேப்டன், வைஸ் கேப்டனாக அசதீப் சிங் கொடுத்துருக்கலாம். ஓகே, ஃபர்க்யூ கொடுத்துருக்காங்க, ரஷித் கான், அக்ஷர் பட்டேல், நபி. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் நடந்திருக்கு. பேக்கப்பை யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேக்கப்பாக விராட் கோலி, நவீன் உலக், ஒமர்ஜாய், சிவம் தூபே. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டிங் அண்டு நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுங்க. இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு டீம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண டீமே ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பேக்கப்பில் இவங்க பேக்கப் விட்டுருங்க. பேக்கப் இல்லாமல் இங்கே எவ்வளோ மட்டும் பார்ப்போம். பவுலர்ஸை பொறுத்தவரையும் ரஷித் கான் அண்ட் ஃபர்கூரி 2 பேரும் ஓப்பனிங் வந்து பேட்ஸ்மேன் வந்து இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி விளையாடுறாங்க. அப்படிங்கிறப்போ 2 பேர் விக்கெட் எடுக்கணுங்கிறத ரஷித் கான் அண்ட் ஃபர்கூரி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 2 பேரோட விக்கெட் எடுத்தே ஆகணுங்க மாதிரி தான் விளையாடுவாங்க. ஓகேவா? ரஷித் கானுக்கும் சொல்ல தேவையில்ல, நம்ம ஃபர்கூரியும் சொல்ல தேவையில்ல, நவீன் உலக்கும் சொல்ல தேவையில்ல. இங்கே இப்போ நவீன் உலக் பேக்கப்பில் இருக்க, ஓமர்ஜாயும் பேக்கப்பில் இருக்கார். ஸோ இவங்க 3 பேர் விக்கெட் கீப்பராக பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா 2 பேருமே விக்கெட் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பும்ரா, அசதீப் சிங் அண்டு ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அக்ஷர் பட்டேல் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3 பேர் வச்சு பார்ப்போம். பும்ரா, அசதீப் சிங், ஹார்திக் பாண்டியா. அப்படிங்கும்போது 2 பேரில் ஒரு விக்கெட் விழுறதுக்கு கன்ஃபார்மாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம யார் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா ஜட்ரான் அவர் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு யாராவது நம்ம பிக் பண்ணலாம். அதேமாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இல்லை தேர்ட் பேட்ஸ்மேனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு ஆளையும் தேர்டாக உள்ள ஒரு ஆளை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th and 5th ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு 2 பேர் ஸ்கிப் பண்ணிட்டு 3rd 4th அப்படி வாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் சொல்கிறேன், 3rd 4th அப்படி பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் வின்படுத்த சான்சஸ் அதிகமாக இருக்குது. பவுலர்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு 5 பவுலர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 பேருமே ஒரு குட் ஃபேஸஸாக இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். இந்த மேட்ச்க்கான ரிவ்யூ நம்ம எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். இப்போ எல்லா மேட்சும் வெஸ்ட் இண்டீஸ் தான். ஸோ வெதர் பொறுத்தவரையும் ஒரு ரைனி வெதருங்கும் போது நீங்கள் விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியான ஒரு டீம், அதாவது ஒரு பவுலர் வந்து அதிகமாக விக்கெட் எடுக்கிற சான்சஸ் இருக்குது. பேட்டிங் பிச் அப்படின்னா கூட அப்போ இந்த மாதிரி பேட்டிங் பிச்சு போட்டிருக்குன்னா அப்போ டாப் ஆர்டரில் 2 பேட்ஸ்மேன் பவுலர்ஸில் அப்படியே குறைச்சிட்டு வந்துடணும். அதாவது டாப் ஆர்டரில் 3 பேட்ஸ்மேன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆல்ரவுண்டர், பவுலர்ஸில் 2-3 பேர் மட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இவங்க பாருங்கள், அடுத்து நம்ம இப்போ ஒரு டீம் ஃபஸ்ட்டு இவர் தான் அதிகமாக ஓப்பனிங்கில் இருக்கார் பார்ப்போம். இங்கே வந்து குருபஸ் எடுத்திருக்காரு, ரஷித் கான், ஃபர்கூரி அவர் 3 பேர் எடுத்திருக்காரு. ஸோ மற்ற எல்லாருமே வந்து இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ இந்த மாதிரியும் ஒரு டீம் போடுங்க. ஆப்கானிஸ்க்கு ஒன் சைடாகவும் ஒரு டீம் போடுங்க. இப்போ இவர் எப்படி எடுத்திருக்காரோ அதே மாதிரி நீங்கள் அங்கே வந்து ரிஷப் பண்ட் பேட்டிங்கில் யாரும் எடுக்கலை. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் அசதீப் சிங், பும்ரா. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரியும் ஒரு டீம் போடுங்க. இப்போ நான் இந்த டீம் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிற புரியுது அவங்களுக்கு. இப்போ 8 வந்து இந்தியா, ஆப்கானிஸ்தான் 3. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் 8ம் இந்தியாவில் 3 பேரும் எடுத்து ஒரு டீம் போடுங்கன்னு சொல்கிறேன்.
எக்ஸாம்பிள் நான் ரிஷப் பண்ட் அண்டு பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் 3 பேர் வச்சு ஒரு டீம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டீம் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணணுங்கிற மாதிரி யாரும் டீம் போட மாட்டாங்க. பை சான்ஸ் ஒரு வேளை நீங்கள் அது மாதிரி போடும்போது உங்களுக்கு வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொன்று இங்கே பாருங்கள், பேக்கப்பில் பாருங்கள், நீங்கள் எடுத்திருக்க எல்லாருமே ஆப்கானிஸ்தான். ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து என்ன ஆகணும், இந்தியன் பிளேயராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. அப்படி டிஃப்ரெண்ட்டான டீம் போடும்போது தான் நீங்கள் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு டீம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயாச்சு, கிரியேட் டீம், ரிஷப் பண்ட், குர்பாஸ் 2 பேருமே நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் சூரியகுமார் யாதவ், ஸோ எப்பவுமே பாஸ் லைன்ஸை கொடுத்து நம்ம அது மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி போயிடலாம். ஓகே, 70 to 90% நம்ம ஒரு ஆள் சூஸ் பண்ண போகிறோம். 90% ரிஷப் பண்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, இங்கே வந்து ரஷீத் கான், நவீன் உலக், ஃபர்க்யூரி, அக்ஷர் பட்டேல், பும்ரா and no one person, Omar Zai or அக்ஷர் பட்டேல் ஆர் Omar Zai. சூந்து போய் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேட்ஸ்மேன், டாப் ஆர்டரில் பேட்ஸ்மேன் விராட் கோலி. நான் ரோஹித் சர்மாவை ஸ்கிப் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ டாப் ஆர்டரில் 2 பேட்ஸ்மேன், இங்கே 2-3 பேட்ஸ்மேன். ஏன்னா பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது நம்ம ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் பண்ணால் மட்டும்தான் வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி தான் எல்லாரும் டீம் பிக் பண்ணியிருப்பாங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் டீம் பார்த்த மாதிரி தான் இதே டீம் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, ரோஹித் சர்மா எடுத்திருப்பாங்க. நான் ரோஹித் சர்மா எடுத்துகிட்டு சூரியகுமார் யாதவ் போட்டிருக்கேன், ஹர்திக் பாண்டியா போட்டிருக்கேன். ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் யாருமே இதில் இல்லை. ஸோ இந்த டீம் கிராண்ட் லீக் வின் பண்ணணும்னு கேட்டால் சான்சஸ் கிடையாது. ஸோ நான் இந்த டீமை எடுத்துக்கிறேன். நான் வேறு டீம் போடுறேன், பட் இந்த டீமும் எடுத்துக்கிறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வந்து ஹர்ஷ்தீப் சிங் கொடுக்குறேன். பேக்கப்ஸ் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அதே பாஸ்ட் லைன்ஸ் அப், செலக்ட் பை பர்சன்டேஜ், டாப் பேட்டிங் பிச் அப்படிங்கிறதால டாப் ஆர்டரில் 3 பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர்ஸ். ஓமர் சாயை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடலாம். ரஷீத் கான், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பாருங்கள், டாப் ஆர்டரில் பேட்ஸ்மேன், பவுலிங் பிச்சுன்னு கிடையாது அப்படிங்கிறதால. இன்னொன்று ஃபேஸஸ் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வேறு யாரும் எடுக்கலாம் அப்படின்னா பும்ரா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பவுலர்ஸில் 3 பேர். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. நீங்கள் போட்டால் மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து கேப்டன் யாரை கொடுக்குறோம் அப்படின்னா சேம் தாங்க, ஹர்திக் பாண்டியா, அதே ஹர்ஷ்தீப் சிங் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீம் டிஃப்ரென்ஷியலாக போடுங்க. அப்படி போடும்போது மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ஆட் பேக்கப்ஸில் நான் யாரை கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபர்க்யூரி, சூரியகுமார் யாதவ், நவீன் உலக், அப்புறம் ஓமர் சாய். ஸோ இந்தியாவிலேருந்து ஒரு பிளேயர் மட்டும் கொடுத்துருக்கேன், மற்ற எல்லாமே வந்து மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓமர் சாய் வேணாம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டீம் போட்டிருக்கேன். 2 டீமும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஒரே ஆள் தான். ஸோ எல்லாருமே இங்கே பாருங்கள், கேப்டன் ஹர்திக் பாண்டியா, எல்லாருமே கேப்டனாக ஹர்திக் பாண்டியா தான் போட்டிருக்காங்க. பை சான்ஸ் நீங்கள் வின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு டீம் சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கு, வைஸ் கேப்டனாக பும்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுறேன். இந்த மாதிரி ஒரு டீம் போடும்போது நீங்கள் வந்து ஒரு வேளை பவுலர்ஸ் வந்து அதிகமான விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு பேட்டிங் பிச்சுக்கும் போது குர்பாஸ் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு டீமில் வந்து குர்பாஸ் அண்ட் ரிஷப் பண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம அதே மாதிரி ஒரு டீம் போட்டுடலாம். சொன்ன மாதிரியே ரிஷபன், குருபஸ். டாப் ஆர்டரில் உள்ள ஒரு ஆளை ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே ரோஹித் சர்மா இருக்கிறேன், விராட் கோலி ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸோ பிளே ஆஃப்க்கு அப்புறம் தான் விராட் கோலி நல்லா விளையாடுவார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஒரு ஹர்திக் பாண்டியா, நபி. ஸோ பவுலர்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. ரஷீத் கான், ஸோ அக்சர், சுதீப் சிங், அக்சர் பட்டேல். இந்த இடத்துல வந்து ஓவர் நபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு கிவி கொடுக்குறேன். ஸோ குருபஸ் கேப் ஒரு ரிஷபன் கேப்டனாகவும் குருபஸ் வைஸ் கேப்டனாகவும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது ஒரு எதாச்சியாக ஒரு 2 விக்கெட் விழுது அப்படின்னா, டாப் ஆர்டரில் உள்ள 2 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீம் டிஃப்ரென்ஷியலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இதான் என்னோடய தேர்ட் டீம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீம் போடுங்க. எப்போயுமே இந்தியா ஜெயிக்குங்கிற மாதிரி டீம் போடாமல் ஆப்கானிஸ்க்கு ஒரு பை சான்ஸ் கொடுத்து கிராண்ட் லீக் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு டீம் போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். இதே டீம் நான் வச்சுருப்பேனான்னு கேட்டால் கிடையாது. நான் 0 to 20%, 30% ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாரை சேஞ்ச் பண்ணலான்னு கேட்டால், எக்ஸாம்பிள் நான் விராட் கோலியை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு சிவம் துபே போடலாம். அதே மாதிரி இங்கே வந்து நயீப் ஸ்கிப் பண்ணிட்டு நபி அவரை கூட பிக் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் டீம் போடுங்க. இல்லை பேட்ஸ்மேன் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மட்டும் போட்டு அதுக்கடுத்து சிவம் துபே அப்படி ஒரு டீம் கொண்டு வரலாம். அந்த மாதிரியும் டீம் போடுங்க. பவுலர்ஸில் 2 பேர் எடுக்கிற மாதிரி கூட கொண்டு வரலாம். சுதீப் சிங், ரஷீத் கான் மட்டும் கொண்டு வந்துச்சு ஒரு டீம் போடுற மாதிரி போடலாம். ஸோ அப்படியே ஒரு டீம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் டீம் போடும்போது தான் நீங்கள் கிராண்ட் லீக் கொண்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல டீம் போடுங்க. நல்ல டீம் போட்டு யாரெல்லாம் வின் பண்ணிருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 1 lakh சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு அப்படின்னா ஸோ நம்ம அடுத்த என்ன பண்ணலாம், அடுத்த டாபிக் என்ன பற்றி பேசலாங்கிறத பற்றி சொல்கிறேன். அடுத்த டாபிக் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து நம்ம வந்து சின்ன ஸ்டோரிஸ் சொல்லலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் பற்றி சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லித்தரேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாங்கிறதும் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.